அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றும் நாமும் பல்வேறு நிலையில் இறக்கும் தருவாயில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய மகன்கள் மகளை நாம் சரியாக அவர்களை வழி நடத்தாது அல்லது அவர்களை ஒரு வழிக்கு நாம் கொண்டு செல்லாத நிலையில் இருக்கின்ற பொழுதெல்லாம் நாமும் இறக்கும் தருவாயில்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய கால சூழலில் பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் நடக்கின்ற போராட்டங்கள் பலவிதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிள்ளையை அக்கறைக்கு ஒரு கரை சேர்ப்பதற்கு பல்வேறு நிலையிலே இந்த சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சவால்களை சந்தித்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த பெற்றோர் மத்தியில் இந்த பிள்ளைகள் அவர்களை எந்நாளும் வழிநடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர்கள் மீது அக்கறை கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளும் அதே நிலையில் பெற்றோருடைய வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்கின்ற பொழுது அவர்களும் பிழைத்து கொள்வார்கள் என்ற அந்த இறைவார்த்தை நமக்கும் ஒரு ஆழமாக இருக்கும். நம் குடும்பமும் எவ்வாறு அந்த வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினார்களோ அதேபோல் நம் வீட்டார் அனைவரும் இயேசு மீது ஆழமான நம்பிக்கை கொள்கின்ற பொழுது நாமும் நலம் பெறுவோம், நாமும் குணம் பெறுவோம். புதிய மண்ணுலகையும் புதிய விண்ணகத்தையும் இறைவன் கொடுத்து என்றும் மகிழ்ச்சி தருகின்ற என்றும் அருள்மிக்க மகிழ்ச்சியான அந்த விண்ணக பேற்றினை நாமும் எந்நாளும் சுவைக்க இந்த நவகாலத்தில் நாம் தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியில் பங்கெடுப்போம். நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.